Hi friends, welcome to Quality Biz Channel. So, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேசிக் ஃபங்க்ஷன் இன் எக்ஸல். அதாவது ரெண்டு ஃபங்க்ஷனை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து VLOOKUP, அதுக்கடுத்து வந்து இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச். ஸோ இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் வச்சு நம்ம வந்துட்டு லுக்கப் பண்ணலாம். ஸோ அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னது, என்ன VLOOKUPோட டிஸ்அட்வான்டேஜ் என்னது அப்படின்றத பார்த்துட்டு இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுக்கல, எல்லாருமே மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படின்னா தெரியும். இந்த மைக்ரோசாஃப்ட் 365 அந்த பேக்கேஜ்லேயே வந்துட்டு எக்ஸல் வந்து வந்துடும். ஸோ இப்போ நான் இப்போ யூஸ் பண்ணி வந்து எக்ஸல் 2019, இப்போ வந்துட்டு எக்ஸல் 2019 அந்த நியூ வெர்ஷன்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து 2016 எடுத்துக்கலாம், 13 எடுத்துக்கலாம், 10 எடுத்துக்கலாம், அது வந்து உங்களோட இது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம VLOOKUP அப்படின்னா என்னென்னு பார்த்துலாம். ஸோ இதுக்கு நான் வந்து டேட்டா எடுத்துருக்கேன். ஸோ என்னென்ன டேட்டா அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ரா ஃபைல். ரா ஃபைல்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரா ஃபைல் அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு டேட்டா சோர்ஸ்லேருந்து புல் பண்ணி டேட்டா எடுப்பீங்க. ஸோ அந்த டேட்டா எடுக்கும் போது இந்த டேட்டா வந்து இப்படி தான் வந்திருக்கும். அதாவது வந்து சேல்ஸ் டேட்டா நான் சொல்கிறது. ஸோ இது மாதிரி வந்து நிறைய பேர் வந்து நிறையா இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஐட்டம் அவங்க வந்துட்டு சேல் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஐடி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து ஒரு ஐடி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி கஸ்டமர் அப்படின்னா ஒரு கஸ்டமர் ஒரு 1000 கஸ்டமர் இருக்கலாம். எனக்கு எல்லாத்தையுமே வந்து பேரை வச்சு நான் வந்துட்டு கணிக்க முடியாது. எப்படின்னா வந்து கனெக்ட் சோர்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அதே கனெக்ட் சோர்ஸ் வந்து 2-3 பேர் இருக்கலாம். ஸோ அவங்களோட ஐட்டம் ஐடி அண்ட் கஸ்டமர் ஐடி, அவங்களோட கஸ்டமர் ஐடியை வச்சு தான் வந்து நம்ம அவங்க வந்து கேட்டகரைஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது ஐட்டம் ஐடி. என்கிட்ட வந்து ஒரு 1000 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. 1000 ப்ராடக்ட்ஸ் வந்து என்னால் வந்துட்டு 100 கிராம் இருக்குது, 100 கிராம் இருக்குது, அதுக்கப்புறம் 200 கிராம் இருக்குது, 500 கிராம் இருக்குது அப்படின்னா நான் வந்து இப்போ ஒரே ப்ராடக்ட்ல மட்டும் வச்சு நான் 100 கிராம், 500 கிராம், 200 கிராம் என்னால் சொல்ல முடியாது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு வந்து ஐடி வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து எல்லா ஆர்கனைசேஷனுமே இருக்கும். இந்த ஒரு யூனிக் ஐடி வச்சு தான் எல்லா ஆர்கனைசேஷனுமே ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளது ஒரு ஐடி இருக்கும். ஸோ ஐட்டம் ஐடி அப்படின்றது வந்துட்டு ஒரு 1000 ப்ராடக்ட்ஸ் இருக்கிறத ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு நம்பர் கொடுத்து அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான் ஐட்டம் ஐடி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கஸ்டமர் ஐடி சேம், ஒரு 1000 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அதை வந்து எப்படி வந்து கேட்டகரைஸ் பண்ணுறது, அவங்கள வச்சு ஒவ்வொரு ஐடிக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். ஸோ இது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு தான் வந்துட்டு நம்ம இந்த ஐடியா வச்சு அவங்க யார் யார் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கறது. ஓகே, ஃபர்ஸ்ட் ரா ஃபைல் என்ன இருக்கு அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ ரா ஃபைல் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கஸ்டமர் ஐடி, ஏற்கனவே சொன்னது போல யாரு அப்படின்றத கொடுத்துருப்பாங்க கஸ்டமர் ஐடி. ஓகே, நெக்ஸ்ட் ஐட்டம் ஐடி. ஐட்டம் ஐடி அப்படின்னு சொல்லும்போது எந்த ஐட்டம் வந்துட்டு அவங்க வந்து பை பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கஸ்டமர் இந்த ஐட்டம் வந்து பை பண்ணியிருக்காரு, எவ்வளோ வந்து பை பண்ணியிருக்காரு, 213 குவான்டிட்டி பண்ணியிருக்காரு, அவரோட சேல்ஸ் ரெவன்யூ அதாவது வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு அதில் வந்து நம்மளுக்கு அதோட காஸ்ட் எவ்வளவு அப்படின்னு போடுறாங்க. 213க்கு ஒரு 152 ரூபா ஒரு பீஸுக்கு அப்படின்னா ஸோ அதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்றத இங்கே சேல்ஸ் ரெவன்யூ அப்படின்னு வந்துருக்கு. ஸோ நான் இதில் போட்டிருக்க வந்துட்டு ஒரு 100 ப்ராடக்ட் எடுத்து நான் வந்துட்டு அதாவது 100 லைன்ஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதை மாதிரி வந்துட்டு லேக்ஸ் ஆஃப் லைன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ லேக்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி இருக்கும். அதை வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட் சோர்சஸ் இருக்குது. SQL இந்த சோ மெனி டேட்டா சோர்சஸ் வந்து இருக்குது. அந்த டேட்டா சோர்சஸ் வந்து நீங்கள் வந்து எப்படினாலும் புல் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு என்னோட சேல்ஸ் டேட்டா என்னோட இதில் வந்து மைண்டில் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து வித்தியாசத்துலமா செட் ஆகிருக்கலாம் ஒவ்வொரு டேட்டா சோர்ஸ்க்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டம் மாஸ்டர் அண்ட் கஸ்டமர் மாஸ்டர் ஒரு 2 டேப் வச்சிருக்கேன். ஸோ 2 ஷீட் வச்சிருக்கேன். அந்த 2 ஷீட்ல என்ன அப்படின்னா, ஸோ ஐட்டம் மாஸ்டர். ஸோ இந்த ஐட்டம் மாஸ்டர் எனக்கு இங்கே இருக்குது. ரா ஃபைலில் வந்து எனக்கு ஐட்டம் ஐடி இருக்குது. ஆனால் எந்த ஐட்டம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ ஏன்னா ஞாபகம் வச்சுக்க முடியாது. I040 அப்படின்றது வந்துட்டு எனக்கு எந்த ஐடியும் தெரியாது. நான் போய் இங்கே போயிட்டு I040 அப்படின்னு நான் இங்கே போயிட்டு என்னால் போயிட்டு நான் பெல்ட் அப்படின்னு வந்து என்னால் எடுக்க முடியாது. ஸோ இதுக்குதான் வந்துட்டு நான் இப்போ எனக்கு வந்து 100 லைன் இருக்கு. அந்த ஐட்டம் ஐடியை பார்த்த உடனே எனக்கு போயிட்டு நான் இங்கே போயிட்டு எனக்கு ஐட்டம் நேம் வேணும், ஐட்டம் நேம் அப்படின்னு அடிச்சுட்டேன். ஸோ இங்கே வந்து எனக்கு ஐட்டம் நேம் வேணும் அப்படின்னா நான் போயிட்டு ஒவ்வொரு தடவையே போயிட்டு நான் அங்கே போய் பார்த்து வர முடியாது. இப்போ I040 இங்கே நான் பெல்ட் அடிக்கலாமா? ஸோ I042 அப்போ நான் எங்கேயோ ஸ்வெட்டர்னு அடிக்கலாமா? ஸோ இப்போ நான் 2 இதுக்கு நான் அடிச்சுவேன். ஸோ எனக்கு வந்து இருக்கிறது வந்துட்டு டாப் 100 இருக்கு. ஸோ 100 இதுக்கு வந்துட்டு நான் ஒவ்வொன்றா போயிட்டு இப்படி நான் பார்த்துக்கிட்டு இங்கே போயிட்டு இதா அதுக்கடுத்து பாட்டிங்க இங்கே பாட்டிங்க இப்படி நான் வந்துட்டு எனக்கு ஒரு 1 லட்சம் லைன் எடுத்து என்னால் அடிக்க முடியாது. சீரியஸாகவே அது வந்து யாருமே முடியாது. ஸோ இது வந்து டேட்டா என்ட்ரி ஜாப் மாதிரி
ஸோ இது வந்து நம்மளால பண்ண முடியாது. எனக்கு வந்து அட் டைம்ல வந்துட்டு எனக்கு எல்லாமே வந்து ஃபில் ஆகணும். அது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஐட்டம் நேம் வந்து தேவை. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா ஆர்கனைசேஷனுமே ஒரு ஐட்டம் நேம் அந்த ஐட்டம் ஐடி வச்சு தான் அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், எனக்கு ஐட்டம் ஐடி இருக்குது, கஸ்டமர் ஐடி இருக்குது. ஸோ இந்த ஷீட்ல எனக்கு வந்துட்டு ஐட்டம் ஐடி இருக்குது, ஐட்டம் நேம் இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், இங்கே எனக்கு வந்து எந்த ஐட்டம் நேம்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணணும், இதுக்கு தான் வந்துட்டு வெர்டிக்கல் லுக்அப், அதாவது வந்துட்டு லுக்அப் அப்படின்னு வந்துட்டு நம்ம பார்த்து இங்கே டைப் பண்ணுறோம் இல்லையா, அது பேர் தான் லுக்அப் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ என்னன்னா இது இப்போ இனிமேல் நம்ம வந்து பார்த்து வந்து டைப் பண்ண வேண்டாம். என்னன்னா லுக்அப் வி லுக்அப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அங்கே இருக்க வேல்யூ வந்து இங்கே கொண்டு வரலாம். ஓகேவா? அங்கே இருக்க வேல்யூ வந்துட்டு இங்கே கொண்டு வரலாம். ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜ் நான் சொல்கிறேன் அப்புறமா. ஓகே, ஸோ இதுதான் வந்து வி லுக்அப். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி கஸ்டமர் மாஸ்டர் வச்சிருக்கேன், சேம் ப்ரொசீஜர். கஸ்டமர் ஐடி இருக்குது, கஸ்டமர் நேம், அவங்க கஸ்டமர் எந்த லொக்கேஷன் இருக்கிறான் அப்படின்றதையும் நான் இங்கே வந்துட்டு டிஃபைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இங்கே ஒன்றுமே கிடையாது. ஸோ இங்கே வந்துட்டு எப்படி வந்துட்டு லுக்அப் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் திங். ஸோ லெட்ஸ் சி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வி சி தட் ஆல் தட். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் எனக்கு வந்து கஸ்டமர் நேம் வந்து வேணும் இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு கஸ்டமர் நேம் வேணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட கஸ்டமர் நேம் வந்து எங்கே இருக்கும், கஸ்டமர் மாஸ்டர்ஸ் வந்து எனக்கு இருக்குது. ஓகேவா? எனக்கு கஸ்டமர் மாஸ்டர்ஸ் வந்துட்டு கஸ்டமர் ஐடி வந்து இருக்குது. அப்போ நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவல் டு எல்லா ஃபங்க்ஷனுமே நான் ஸ்டார்டட் பை ஈக்குவல் டு. ஓகே, எல்லா ஃபங்க்ஷன் எந்த ஃபங்க்ஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஸ்டார்டிங் வித் வி லுக்அப், ஸ்டார்டிங் வித் ஈக்குவல் டு, ஸ்டார்டிங் வித் ஈக்குவல் டு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வி லுக்அப் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிங்களா? ஸோ இது வந்தோடனே நீங்கள் ஃபுல்லாக படிக்கலாம். வி லுக்அப் அப்படின்னு கூட போடலாம். இல்லாட்டி வி அப்படின்னு வந்து நீங்கள் கொடுத்தாங்க விஎல் அப்படின்னு கொடுத்தோன்னே நீங்கள் என்னென்னா உங்களுக்கு ஒரு டேப்ல எடுங்க. டேப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாக இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் ஓகே லுக்அப் வேல்யூ. ஸோ இங்கே கீழே எழுதி பாருங்க லுக்அப் வேல்யூ. ஸோ இதில் லுக்அப் வேல்யூ அப்படின்னு என்னன்னா எந்த ஒரு யூனிக் ஐடியை வச்சு நீங்கள் வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு ஷீட்லையுமே ஒன்னே மட்டும் காமனாக இருக்குது. நீங்கள் பார்க்க வேண்டியது ஒன்னே ஒன்று தான். வி லுக்அப் பண்ணும்போது ரெண்டு ஷீட்டில் எது காமனாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே கஸ்டமர் ஐடி இருக்கா, கஸ்டமர் ஐடி இருக்குது, அதே கஸ்டமர் ஐடி இங்கே இருக்குது. ஸோ யூனிக்னு பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் ஐடி தான். சேல்ஸ் குவாலிட்டி யூனிக் கிடையாது, சேல்ஸ் ரெவன்யூ யூனிக் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து கஸ்டமர் வேணும்னா கஸ்டமர் மாஸ்டர்ஸ்லையும் ரா ஃபைல்லையும் எது யூனிக் வேல்யூ அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். யூனிக்னா எதுக்கு வந்துட்டு கரெக்ட் மேட்ச் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு, ஸோ எனக்கு வந்து கஸ்டமர் ஐடி இங்கேயே இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து எனக்கு கஸ்டமர் ஐடி இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், கஸ்டமர் ஐடி அண்ட் கஸ்டமர் ஐடி வந்துட்டு மேட்ச் பண்ணலாமா? ஸோ இந்த மேட்ச் பண்ணோம்னா கஸ்டமர் ஐடி அங்கே இருக்குது, இங்கேயும் கஸ்டமர் ஐடி. அப்புறம் என்ன பண்ணலாம், நேம் கொண்டு வரலாம். ஸோ இதெல்லாம் எப்படி கொண்டு வரது அப்படின்றத இதுக்கு பேர் தான் வி லுக்அப். ஓகே, ஸோ லுக்அப் வேல்யூ எதை வச்சு நீங்கள் கொண்டு வர போறீங்க, அதை வந்துட்டு எந்த ஒரு யூனிக் ஐடியை வச்சு நீங்கள் வந்து வேல்யூ கொண்டு வர போறீங்களோ அதுதான் லுக்அப் வேல்யூ. ஸோ நம்ம பார்க்குற வேல்யூ லுக்அப் வேல்யூ இது ஒரு கமா பண்ணிடுங்க. டேபிள் அரே. ஸோ டேபிள் அரேனா எங்கேருந்து நீங்கள் வந்துட்டு இந்த வேல்யூ கொண்டு வர போறீங்க. அரே அப்படின்னா என்ன ஒன்றுமே கிடையாது, டேட்டா தான் அரே நம்ம சொல்கிறாங்க. ஒரு ஷீட்டில் ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்மளுக்கு அரேன்னு சொல்கிறோம். ஏன்னா இங்கே தான் டேட்டா இருக்குது நம்மளுக்கு. ஸோ இதை வந்து அரே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அங்கே வந்து கஸ்டமர் ஐடி இருக்குது, இங்கே பாருங்கள் கஸ்டமர் ஐடி இருக்குது. ஸோ இந்த கஸ்டமர் ஐடியை வச்சு நம்ம வந்து வேல்யூ எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கஸ்டமர் ஐடி நீங்கள் எங்கேருந்து வேல்யூ எடுத்துகிட்டு வர போகிறீங்களோ அந்த வேல்யூவோட காலம்ல இருந்து நீங்கள் வந்துட்டு பிடிச்சிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ கஸ்டமர் ஐடி இங்கே இருக்குது. ஸோ இந்த காலம்ல இருந்து இந்த காலம் வந்து எனக்கு எந்த காலம், தேர்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம். கஸ்டமர் நேம் வந்து செகண்ட் காலம்ல இருக்குது. ஸோ நான் தேர்ட் காலம் வரைக்கும் கூட எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ தேர்ட் காலம் நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக கூட எடுத்துக்கலாம், அது உங்களோட இது பொறுத்து இருக்கு. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு இப்படி எடுக்கலாம், இல்லாட்டி வந்துட்டு நீங்கள் இப்படி போயிட்டு இங்கேயும் இப்படி கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் இதை இப்படி 5 காலம்ஸ் வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, இது வந்து அரே. ஓகேங்களா? டேபிள் அரே வந்து கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கஸ்டமர் ஐடியிலேருந்து எண்ணிக்கங்க. கஸ்டமர் ஐடியிலேருந்து காலம் வந்து எண்ணிக்கணும்னு என்ன சொல்கிறதுன்னா கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் திங். ஸோ கஸ்டமர் ஐடின்றது இது. ஸோ இங்கேருந்து நம்ம பிடிச்சிருக்கோம், இங்கேருந்து எத்தனாவது காலம் வந்து நம்மளுக்கு அங்கே வேல்யூவாக வரணும் அப்படின்றது தான் கான்செப்ட். ஓகே, எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து கஸ்டமர் நேம் வரணும். அப்போ நான் தொட்டது இங்கேருந்து தொட்டுருங்க.
ஸோ கஸ்டமர் ஐடி அண்ட் கஸ்டமர் நேம். ஸோ என்னது ரெண்டாவது காலம்ல அது இருக்கு. ஸோ ரெண்டாவது காலம்ல இருக்க வேல்யூ எனக்கு வரணும். ஓகே 2 அப்போ 1 2. ஸோ 2, என்ன பண்ணுறேன் 2, 0. ஸோ 0 ஏன் போடுறேன் அப்படின்னா 1 அப்படின்னா ட்ரூ அப்ராக்சிமேட் மேட்ச். ஓகேவா? இப்போ 1 அப்படின்னா வந்துட்டு அப்ராக்சிமேட்டா இப்போ C0001 இருக்கீங்களா, C00 அப்படின்னு இருந்தாலே ஃபர்ஸ்ட் வேல்யூ கரண்ட் சோர்ஸ் C00 அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து எடுத்து வந்துடும். ஸோ நம்மளுக்கு தேவை வந்துட்டு எக்ஸாக்ட் வேல்யூ. ஓகே, நம்மளுக்கு தேவை அது அப்ராக்சிமேட் வேல்யூ கிடையாது, நம்மளுக்கு தேவை வந்துட்டு எக்ஸாக்ட் வேல்யூ. ஸோ நம்ம எக்ஸாக்ட் வேல்யூ வேணும்னா அப்போ நம்ம என்ன பண்றோம் 0 போடுறோம். ஸோ 0 மீன்ஸ் ஃபால்ஸ். 0 மீன்ஸ் ஃபால்ஸ். இந்த இருக்கு இல்லைங்களா ஃபால்ஸ் எக்ஸாக்ட் மேட்ச். ஸோ நான் 0 போட்டேன்னா ஃபால்ஸ், 1 போட்டேன்னா ட்ரூ. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 0 போட்டீங்கன்னா ஃபால்ஸ் அண்ட் 1 போட்டீங்கன்னா ட்ரூ. ஸோ நான் வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ என்டர் பண்ணிடுறேன். அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்துட்டு VLOOKUP அப்படின்ற கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னொரு நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு போட்டுங்க VLOOKUP. நீங்கள் எதை ஃபர்ஸ்ட் வச்சு கஸ்டமர் ஐடி எதை வச்சு நீங்கள் வந்துட்டு யூனிக் வேல்யூ வந்துட்டு எதை வச்சு நீங்கள் யூனிக்னு நினைக்கிறீங்களோ அந்த வேல்யூ எடுத்துக்கிட்டீங்க. அண்டு அரைக்கு போகிறீங்க. போயிட்டு என்ன பண்ணுறீங்க, எங்கேருந்து வேணுமோ, அதாவது கஸ்டமர் ஐடி எங்கேருந்து வேணுமோ, கஸ்டமர் ஐடி இப்போ கஸ்டமர் ஐடி தான் அங்கேயே இருக்குது இங்கே இருக்குது. ஸோ அங்கேருந்து நீங்கள் இந்த வேல்யூ வந்து பிடிச்சி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக செலக்ட் பண்ணாலும் ஓகே, இல்லை பாதி ஏதோ செலக்ட் பண்ணாலும் ஓகே. அது எதுக்குன்னு நான் அப்போ சொல்கிறேன். ஓகே, ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. எத்தனாவது வேல்யூ 1 2. ஸோ இது வந்துட்டு ரெண்டாவது வேல்யூவில் இருக்குது, பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ரெண்டாவது வேல்யூவில் இருக்குது. ஓகேவா? ஸோ ரெண்டாவது காலமில் இருக்குது. ஸோ 2, 0. இந்த வேல்யூ வந்து இதுதான் VLOOKUP. இது பேர் வந்து VLOOKUP. கேட்காம காப்பி பேஸ்ட். இதே மாதிரி நீங்க காப்பி பண்ணி ஃபுல்லாவே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுல இருக்க எல்லா வேல்யூஸும் வந்துடும். ஸோ இது வந்து கரெக்டா இல்லையா அப்படின்னு நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. நேராக பேஜர் போறீங்க, ரைட் பண்றீங்க, பேஸ்ட் பண்றீங்க. ஒன் ஸ்டோர்ஸ் C0061 is another store. Okay. So same should be reflected in here also. So இதான் வந்துட்டு VLOOKUP அப்படின்னு வந்துட்டு நம்ம இந்த VLOOKUPல ஒரு நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன்னா இங்கே C00061 இருக்கு. ஓகேங்களா? ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா C0061 இருக்கு. C0061 அப்படின்றது அங்கேயே இருக்கணும் இல்லைங்களா, இங்கேயே இருக்கணும். ஸோ நான் இப்போ இங்கே சிம்பிள், ஸோ இங்கே நான் ஒரு ஸ்பேஸ் போடுறேன். ஸ்பேஸ் வேல்யூ N/A. ஸோ நான் இங்கே ஒரு நம்பரை நான் லெட்டராக சேஞ்ச் பண்ணால் கூட நாங்கள் வேல்யூ கொண்டு வரேன். ஸோ இப்போ நான் இங்கே ஸ்பேஸ் இருக்குது, ஸ்பேஸ் நான் வந்து டெலிட் பண்ணுறேன், வேல்யூ வரும். ஸோ அட்வான்டேஜஸ் இருக்கு. இதில் இருக்க அட்வான்டேஜஸ்னா இப்போ இதிலே நான் வந்து 2 மாத்துறேன். ஸோ அட்வான்டேஜஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ இதில் நான் இப்போ எப்படின்னா, ஸோ இப்போ நான் இங்கே 2 மாத்துறேன். ஓகேங்களா? 2 மாத்துறேன், அங்கே வேல்யூ 2 இல்லை. ஓகேவா? இப்போ நான் அதை வந்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ வேல்யூ இது இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே we could not find what you are looking for. ஓகே ஓகே. ஸோ இங்கே வந்து 2 கிடையாது. ஸோ அங்கே 2 இல்லை அப்படின்னா இங்கே வராது. ஸோ இந்த N/A சிம்பிள் எதுக்குன்னா நாட் அவைலபிள்னு அர்த்தம். ஸோ இந்த #N/A அப்படின்னா நாட் அவைலபிள், அங்கே அந்த வேல்யூ இல்லை. ஸோ இதுதான் வந்துட்டு VLOOKUPோட டிஸ்அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வேல்யூ வேணா N/A வரும், அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் நான் இங்கே 1 இருக்குது, பட் ஆனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்பேஸ் போட்டுருக்கேன். ஸோ டேட்டா என்ட்ரி பண்ணுறவங்க வந்து கரெக்டாக பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் டேட்டா சோர்ஸ் வந்து புல் பண்ணிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கரெக்டாக வரும். ஸோ யாராவது ஒருத்தவங்க டேட்டா கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க லைட்டாக ஒரு ஸ்பேஸ் விட்டு அடிச்சிருந்தா கூட வேல்யூ வந்து கொண்டு வராது. ஸோ ஸ்பேஸ் இருக்கிற ஸ்பேஸ் எல்லாம் எப்படி அழிக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் வந்து நான் அடுத்த வீடியோ அடுத்தடுத்த ஃபங்க்ஷன்ஸ் வீடியோஸும் நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதான் வந்து VLOOKUP. ஸோ இந்த VLOOKUP அப்படின்றது வந்துட்டு இன்னொரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு, அதான் நான் சொல்கிறேன். ஓகே,
ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்படி தான் வந்து VLOOKUP. ஸோ நான் இன்னொரு தடவை கூட பண்ணி காமிக்கிறேன். ஈக்குவல் டு VLOOKUP, அந்த lookup value is this and goes on to the array and select the arrays and comma 2,0 போடுறேன், enter. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் இப்போ எல்லாமே வந்துட்டு இது பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நீங்கள் ஃபுல்லாக வந்து சொல்லிட்டீங்க. ஓகேங்களா, அதாவது ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ A to C வந்துட்டு ஃபுல்லாக வந்து அரேல வந்து செலக்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த வேல்யூஸ் வந்துட்டு இப்படி இருக்குது. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்துட்டு இப்போ ஈக்குவல் டு VLOOKUP அப்படின்னு போட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், சில பேர்லாம் வந்துட்டு லுக்கப் வந்து இப்படி போடுவாங்க. எனக்கு வந்துட்டு 30 வரைக்கும் ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணாமல் 30 வித்து செலக்ட் 30 வரைக்கும் தான் நான் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். 2,0. ஓகே, நான் என்டர் பண்ணிட்டேன். அந்த வேல்யூ வந்துடும், ஆனால் கீழே வந்து கரெக்டாக வராது. ஓகே, ஸோ இது எதுக்குன்னா இப்போ இங்கே இந்த வேல்யூ பாருங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ A1 to 30, அது வந்துட்டு அரே வந்துட்டு A1 அரேனா இதுதான் வந்துட்டு அரே. ஸோ A1 to C13 இருக்கு இல்லையா. ஸோ இந்த வேல்யூ நான் இப்படி தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வேல்யூ வந்து நான் 30 வரைக்கும் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் அதை வந்து கீழே பேஸ்ட் பண்ணும்போது இந்த வேல்யூவை வந்து கீழே பேஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா இங்கே வரைக்கும் செலக்ட் ஆயிருக்கு. ஸோ இப்படி செலக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, அதுவும் 1லேருந்து செலக்ட் ஆகாது, அப்படியே டவுனாக வரும். நீங்கள் கீழே கொடுக்க டவுனாக வரும். ஸோ இப்போ 30ல் பேஸ்ட் பண்ணும்போது என்ன செய்யும் அப்படின்னா N/N காமிச்சிடும். ஓகேவா, ஸோ அதை நான் காமிக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு இப்படி பண்ணிடுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக N/A. ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கே வந்து டவுட்டாக இருக்கும், இது ஏன் வந்து வரல அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், எதுக்கு வரல அப்படின்னா இங்கே நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். இது வந்துட்டு அந்த காலமே ஃபுல்லாக செலக்ட் பண்ணிங்கன்னா நோ ப்ராப்ளம். பட் காலம் செலக்ட் பண்ணாமல் நான் இவ்வளோ தான் செலக்ட் பண்ணேன், அதாவது டேட்டா இருக்கிற வரைக்கும் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா இந்த இதுக்கு வந்துட்டு ஒரு டாலர் சிம்பிள் வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஸோ ஷார்ட்கட் ஃபார் டாலர் சிம்பிள் இஸ் F4. ஓகேங்களா, ஸோ F4 ஷார்ட்கட்ஸ்க்கு நான் தனியாக வீடியோ போடுறேன், அது நான் பண்ணுறேன். அது தனியாக வந்துட்டு ஷார்ட்கட்ஸ் எல்லா ஷார்ட்கட்ஸ்க்குமே ஒரு தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ VLOOKUP இங்கே வந்துட்டு பண்ணிக்காங்க ஈக்குவல் டு அந்த அரே டேபிள் அரே அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு சென்டரில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சென்டரில் வந்து உங்கள் கர்சரை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது C to 30க்கு சென்டரில் பேஸ்ட் பண்ணிவிட்டு F4 அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, இங்கேயும் F4 அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. ஸோ எதுக்கு நான் வந்துட்டு இவ்வளோ தெளிவாக உள்ள போகிறேன் அப்படின்னா, இந்த எக்ஸலை பார்க்குறவங்க யாருக்கும் தெரியாதவங்க கூட அவங்க வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து செய்யணும். அதாவது எக்ஸல் ஏற்கனவே தெரிஞ்சவங்க இது வந்து ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்கும், எனக்கு புரியுது. பட் எக்ஸல் தெரியாதவங்க கூட இந்த ஒரு வேல்யூ வந்துட்டு கொண்டு வந்ததுக்காண்டி ரொம்ப ஸ்லோவாக போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிக்கிறேன். உங்களோட ரெஸ்பான்ஸை பொறுத்து நான் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுதான் அனோப் ஸ்டோர்ஸ் அண்ட் A1 to C30. அதை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இது பேர் வந்து ஃப்ரீஸ் பண்ணுறது. ஸோ ஃப்ரீஸ் பண்ணி அரே வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே, நோ ப்ராப்ளம். அது காப்பி பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா வேல்யூஸ் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அதே மாதிரி லொக்கேஷன் நான் கேட்குறேன். அதே மாதிரி ஈக்குவல் டு VLOOKUP அப்படி போட்டாலும் சரி, இது போட்டு ஸோ அந்த வேல்யூஸ் வந்து மாற்றணும். ஓகே, ஸோ நான் வந்து இதை பண்ணிடுறேன். இது உங்களுக்கு பண்ண தெரியுமா தெரியல. ஸோ பண்ண தெரிஞ்சுன்னா ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறேன், இன்னொரு திங், சப்போஸ் வந்துட்டு இங்கே வேல்யூ இல்லை. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அகிலன் ஸ்டோர் அப்படின்ற ஒரு ஸ்டோருக்கு வந்து நான் வந்துட்டு இங்கே லொக்கேஷனே போடவே இல்லை. ஸோ இங்கே அது வந்து என்னவா ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் அங்கே வேல்யூவே கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து 0 ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ அது வந்து இஷ்யூ இல்லை. நீங்கள் அங்கே போய் சப்போஸ் இப்போ இங்கே 0 இருக்கு இல்லைங்களா, 0 இருக்கு, நான் அங்கே போய் ஒரு வேல்யூ கொடுக்குறேன், சம்திங் ஹைதராபாத் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அங்கே ஹைதராபாத் மாறிடும், இன்னும் பயப்பட வேண்டாம். ஸோ இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இந்த அட்வான்டேஜ் நீங்கள் எடுத்துக்கலாம். எப்படின்னா வந்துட்டு ஒரு இது வந்துட்டு வேல்யூ மாறிடும். ஓகேங்களா, நீங்கள் அங்கே போய் மாற்றினீங்கன்னா இங்கே வேல்யூ மாறிடும். ஓகே, ஸோ இப்போ இங்கே அதே மாதிரி இன்னொன்று இருக்குது. இங்கே போய்ட்டு அந்த 64 அப்படின்னு கொடுத்தா கூட 64 வந்து மாறிக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி லுக்கப் வந்து எடுத்துக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் போய்ட்டு லுக்கப் போடணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. ஸோ இங்கே வந்து நாங்கள் 67 அப்படின்னு மாற்றினா ஸோ நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் போய் லுக்கப் போட வேண்டாம். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
அதே மாதிரி நான் வந்து கஸ்டமர் நேமும் கஸ்டமர் ஐடியும் கொண்டுட்டேன். இதே மாதிரி தான் இப்போ நான் ஐட்டம் நேம் என்கிட்ட இருக்குது. ஐட்டம் நேம் எனக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன். ஐட்டம் நேம் என்னது அதே மாதிரி என்னது ஐட்டம் ஐடி. ஐட்டம் மாஸ்டருக்கு போங்க. ஐட்டம் மாஸ்டர் இதில் இருக்க ஒரு வேலை, இதில் இருக்க ஒரு வேலை மேட்சாக இருக்குது. எது இருக்குது? ஐட்டம் ஐடி. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? ஈக்குவல் டு லுக்அப் சேம். அதே மாதிரி ஐட்டம் ஐடி பேஜ் அப், இதே மாதிரி நம்ம 2,0 அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன், இங்கே ஃப்ரீஸ் பண்ணணும். இங்கே F4 எவ்வளோதானே. எதுக்கு மேட்ச் அண்ட் இண்டெக்ஸ் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னது அப்படின்னா, ஸோ VLOOKUP என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பேசும்போது, VLOOKUP என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வேல்யூவை லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூ வந்து ரைட் சைடு மட்டும் தான் எடுத்து வர முடியும். அதுக்கு தான் வந்து VLOOKUP வெர்டிக்கல் லுக்கப்னு சொல்கிறதுன்னா, உங்களோட வேல்யூ A அப்படின்னா இப்போ வந்துட்டு இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் என்ன சொன்னேன், நான் தொட்டேன், பிடிச்சிட்டு கமா போட்டு என்ன பண்ணுறேன், இங்கேருந்து போகிறேன், கஸ்டமர் ஐடி போகிறேன், ரைட்டில் தான் நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். கரெக்டுங்களா? ரைட்டில் தான் வந்துட்டு என்னோடய வேல்யூஸ் வந்து எடுத்துகிட்டு வர முடியுது. பார்த்தீங்கன்னா ரைட். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 1 காலம்லேருந்து எண்ட்றீங்களா, தொட்ட காலம்லேருந்து எத்தனாவது காலம் நீங்கள் எண்ட்றீங்க, 1 2. ஸோ நான் 2,0 அப்படின்னு போட்டு முடிச்சுக்கிறேன் இல்லைங்களா? யாரு வரல, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இது வந்து ரைட் சைடில் இருக்க வேல்யூஸ் மட்டும் எடுத்துட்டு வருது இல்லைங்களா? எனக்கு வந்து லெஃப்ட் சைடு வேல்யூ இருக்கு. சப்போஸ் நான் வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன். ஸோ சப்போஸ் வேல்யூஸ் வந்துட்டு இப்படி இருக்குது. என்னன்னா வேல்யூ வந்து இப்படி இருக்குங்க. வேல்யூ வந்துட்டு இப்படி இருக்கு. ஓகே, ஸோ வேல்யூ வந்து இப்படி இருக்கு. என்ன பண்ணுவீங்க? ஸோ எனக்கு வந்துட்டு கஸ்டமர் ஐடி ரைட் சைடில் இருக்குது, பட் என்னோட வேல்யூ வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. வேல்யூஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து கஸ்டமர் நேம் வந்து எந்த பக்கம் இருக்குன்னா இந்த பக்கம் இருக்குது, லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ VLOOKUP அப்படின்றது ரைட் சைடில் இருக்க வேல்யூஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு வரும். ஓகேங்களா? VLOOKUP லெஃப்ட் சைடு வேல்யூஸ் வந்து எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ அது கான்செப்டும் கிடையாது. ஸோ அதுக்கு தான் நான் இப்போ என்ன யூஸ் பண்ணுறேன்னா, மேட்ச் அண்ட் இண்டெக்ஸ் அப்படின்ற ரெண்டு காம்பினேஷன் ஆஃப் ஃபார்முலாஸ் எடுத்துட்டு ரிவர்ஸ் லுக்அப் அப்படின்றது ஒரு கான்செப்ட் வந்து உள்ள கொண்டு வரேன். ஸோ இதுக்கு பேர் வந்துட்டு சில பேர் சொல்லுவாங்க ரிவர்ஸ் லுக்அப் அப்படின்னு பேர் சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேட்ச் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி கொண்டு வருது அப்படின்ட்டு. ஸோ ரிவர்ஸ் லுக்அப்னு சில பேர் சொல்லுவாங்க. அது என்னன்னா, ஏன்னா நீங்கள் வேல்யூஸ் வந்துட்டு பேக்லேருந்து கொண்டு வரீங்க இல்லையா? ஸோ வேல்யூஸ் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து எடுத்து வரீங்க, அதாவது ரைட் சைட்லேருந்து எடுக்க முடியாது, லெஃப்ட் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு என்னன்னா லெஃப்ட் சைடு வேல்யூஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி ஒன்றுமே கிடையாது. ஸோ இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஸோ நான் சொல்கிறேன், இது உங்களுக்கு ஈஸி, நீங்களே கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஓகே, இண்டெக்ஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் போட்டாச்சு. இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் அப்படின்னு போட்டுக்கணும். அரேன்றது என்னது அப்படின்னா, ஸோ அரேன்றது என்னது அப்படின்னா, எனக்கு வந்து கஸ்டமர் நேம் வேணும். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன வேணுமோ, இப்போ எனக்கு கஸ்டமர் நேம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த காலமாக போய் பிடிங்க. ஓகேவா? இப்போயே சொல்லிட்டேன், உங்களுக்கு ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு எந்த காலம் வேணுமோ, அதாவது எந்த காலம் வந்துட்டு உங்களுக்கு இங்கே வேல்யூவாக வரணுமோ, எனக்கு கஸ்டமர் நேம் வந்து தான் வேல்யூவாக வரணும் இல்லைங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், கஸ்டமர் நேம் வந்து என்ன பண்ணுறேன், கஸ்டமர் நேம் வந்து ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிட்டேங்க. B2B ஓகேவா? ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஆமாம், இப்போ ரோ நம்பர் அப்படின்றத மேட்ச், இங்கே வந்து மேட்ச் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு அரே பிடிச்சிட்டேன். அரே அப்படின்றது வந்து இப்போ நமக்கு என்ன தேவையாச்சு, மேட்ச்ன்றது லுக்அப் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ லுக்அப் வேல்யூ அப்படின்ற போது எதை வச்சு நீங்கள் வந்து லுக்அப் எடுக்கணும், அதாவது லுக்அப் வேல்யூ நம்ம ஏற்கனவே VLOOKUPல பார்த்துருக்கோம். லுக்அப் வேல்யூன்னு என்ன கொடுத்தோம், இந்த கஸ்டமர் ஐடி. ஸோ ஓகே, கஸ்டமர் ஐடி வந்துட்டு நெக்ஸ்ட் லுக்அப் அரே. என்ன சொல்கிறோம் வந்துட்டு லுக்அப் அரேன்றது கொடுத்தோம். லுக்அப் அரேனா அதே தான். லுக்அப் அரேனா இங்கே கஸ்டமர் ஐடி இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி அங்கேயும் கஸ்டமர் ஐடின்னு ஒரு காலம் இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்துட்டு லுக்அப் அரே. ஃபுல்லாகவே செலக்ட்
வேணும் இங்கேயும் கேட்குது எக்ஸாக்ட் மேட்சா இல்லை வந்துட்டு லெஸ் தேன் மேட்சா இல்லை கிரேட்டர் தேன் மேட்சா அப்படின்னு கேட்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் எக்ஸாக்ட் மேட்ச் அப்படின்னு கொடுத்துறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் ஸோ வேல்யூஸ் சரிங்களா. இதை நீங்கள் அப்படியே வந்துட்டு ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா அங்கே எல்லாமே வந்துட்டு இங்கே வந்துடும். ஓகேவா. ஸோ இதை வேலிடேட் பண்ணுறது எப்படி வேலிடேட் பண்ணிடலாம். VLOOKUP போட்டு எடுத்ததும் இதுவும் வந்து ஒன்றா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டா உங்களுக்கு வந்து வேலிடேஷன் வந்து தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ இதை வந்துட்டு வேலிடேட் பண்ணிடலாம் கரெக்டாக தப்பா அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அன்ஹைட் பண்ணுறேன். ஏற்கனவே நான் வந்துட்டு வேல்யூஸ் வச்சுருக்கேன். ஸோ அது வந்துட்டு என்ன பண்ணுறேன் அன்ஹைட் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ ஏற்கனவே வேல்யூ இல்லையா. ஸோ எனக்கு வந்துட்டு VLOOKUP வேல்யூ ஒன்றா இருக்கணும், அந்த வேல்யூ ஒன்றா இருக்கணும். ஸோ நான் வந்துட்டு ஓகே. ஸோ இரண்டும் ஈக்குவலாக நம்ம பார்க்கணும். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு வந்துட்டு இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இந்த வேல்யூஸும் ஈக்குவலாக அப்படின்னு பார்க்கும்போது எஸ் ட்ரூ. ஸோ எல்லாமே ட்ரூ தான். ஸோ இங்கே ஃபுல்லாகவே 99 ட்ரூ வேல்யூஸ். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம பண்ணுறோம். ஸோ VLOOKUP ஓகே, match index okay. So same procedures happen on all the things. Functions is like this. So what is it? Index match வந்து பண்ணிடலாம். ஓகேவா. இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச். ஸோ இது வந்து எந்த கான்செப்ட்ல வருது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா நம்ம எந்த காலம் நம்பர் எந்த ரோ நம்பர் கொடுக்குறோமோ அதோட வேல்யூ வந்து எடுத்துட்டு ஓகேங்களா. ஸோ மேட்ச் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேட்ச் வந்துட்டு அதோட ரோ நம்பர் வந்து எடுத்துட்டு வெட்டுறதுக்கு நமக்கு ரெண்டு தேவை. ஒன்று வந்துட்டு வேல்யூ என்ன வேல்யூவோ அதை வந்து எடுத்து வரணும். ஒன்று ரோ நம்பர் அப்படின்னா எந்த ரோவோ எந்த வேல்யூவோ அதை வச்சு நம்ம வந்துட்டு வேணும். ரெண்டு இருந்தால் மட்டும் தான் வேல்யூ விட்டுற முடியும். ஒன்று வந்துட்டு ரோ நம்பர், ரெண்டாவது அதோட வேல்யூ. ஓகேங்களா. இதை வச்சு தான் VLOOKUP எடுத்து வருது. ஆனால் VLOOKUP வந்து ரைட் சைட் காலம்ஸ் வந்து எடுத்து வருவோம். மேட்ச் அண்ட் இண்டெக்ஸ் எப்படின்னா ரோ நம்பரையும் வேல்யூ, ரோ நம்பர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வேல்யூ வந்து அதை எடுத்துகிட்டு வரும். அதாவது இண்டெக்ஸ் வந்து வேல்யூ எடுத்து வரும், மேட்ச் வந்துட்டு ரோ நம்பர் எடுத்து வரும். இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு நம்ம என்ன கேட்குறோமோ அந்த வேல்யூ வந்து வருது. ஸோ இதுதான் இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் கூட வித்தியாசம். ஸோ நிறைய வீடியோ நானும் பார்த்துருக்கேன். ஸோ வந்துட்டு எப்படியா இவ்வளோ இன்டெப்த்தாக போக மாட்டாங்க. இன்டெப்த்தாக போகிறதுன்னா யாருக்கு எக்ஸலே தெரியாத ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு நம்ம சொல்லிக் கொடுக்குறது எல்லாத்துக்குமே புரியணும் அப்படின்றதுக்காக வேண்டி. ஸோ ஓகே ஃபர்ஸ்ட் சேம் திங். ஸோ இண்டெக்ஸ் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். ஸோ இண்டெக்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. அரே என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ தெரியும், ஸோ வேல்யூ வேணுமோ. ஸோ கஸ்டமர் நேம் அப்படின்றது எனக்கு வேணும் அப்படின்றீங்களா, நேராக போங்க. கஸ்டமர் நேம் எனக்கு வேணும்னீங்கன்னா கஸ்டமர் நேம் காலம் இருக்கு, ஒன்றுமே இல்லை. இதே செலக்ட் பண்ணுங்க. ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு கம்மா கொடுத்ததுக்கப்புறம் மேட்ச்னு போடணும். ஓகே. லுக்கப் வேல்யூ எந்த அந்த கஸ்டமர் ஐடியை கொடுத்துடக்கூடாது. இங்கேயே இருக்கு. நீங்கள் எந்த இடத்துல ஃபார்முலா போடுறீங்களோ அந்த ஃபார்முலா இருக்கிற கஸ்டமர் ஐடியவே கொடுத்துடணும். கஸ்டமர் நான் என்ன பண்றேன் நேராக போறாங்க. அங்கே போயிட்டு என்ன பண்றேன் லுக்கப் அரே. ஸோ கஸ்டமர் ஐடி அதே கஸ்டமர் ஐடி இங்கேயும் கொடுக்குறேன். இந்த வேலையும் அது ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணோம்னா அது ஏதோ கம்மா எக்ஸாக்ட் மேட்ச் எனக்கு வேணுன்ற கம்மா 0. அதுக்கடுத்து கம்மா 0 வந்துட்டு காலம் நம்பர் கம்மா 0 நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த வேல்யூஸை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ரிவர்ஸ் லுக்கப். ஸோ உங்கள் வேல்யூஸ் வந்து லெஃப்ட் சைடில் இருந்துச்சுன்னா மேட்ச் அண்ட் இண்டெக்ஸ் போட்டுருப்பீங்க, ரைட் சைடில் இருந்துச்சுன்னா VLOOKUP போட போகிறீங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஓவராலாக VLOOKUP அண்டு இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ஆர் இண்டெக்ஸ். ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கொஷின்ஸ்னால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.